வணக்கம் மாணவர்களே. நம்முடைய முதல் பாடம் அழகான ஒரு படக்கதை கொடுத்திருக்காங்க. நம்ம கதையின் தலைப்பு சிரிக்க வைத்த கத்தரிக்காய். கத்தரிக்காய் யார சிரிக்க வச்சது தெரிஞ்சுக்கலாமா? இங்க ஒரு தம்பி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான். தம்பி அழுத உடனே கிச்சன்ல இருந்த காய்கள் எல்லாரும் அவனை சுத்தி வந்து நிக்கிறாங்க. யாரெல்லாம் வந்திருக்காங்க? பூசணிக்காய், புடலங்காய், வெங்காயம், கத்தரிக்காய், முட்டைகோஸ், தக்காளி, அப்புறம் தேங்காய் கூட வந்திருக்கு. தக்காளி கேக்குது, ஏன் தம்பியே அழுகிற அப்படின்னு கேக்குது. தேங்காயும் இந்த அழுகையை எப்படி நிறுத்துவது அப்படின்னு யோசிக்குது. அது மட்டும் இல்ல, எல்லா காய்களுமே தம்பி அழுத உடனே சோகமா இருக்காங்க. நம்ம என்ன செஞ்சா தம்பிய சிரிக்க வைக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பூசணிக்காயும் நான் ஆடவா அப்படின்னு கேட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. முட்டைக்கோஸ் நான் உருளவா அப்படின்னு கேட்டு உருள ஆரம்பிக்குது. புடலங்காய் பாடவே ஆரம்பிச்சிருச்சு. நீ பாடினது போதும் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டு தேங்காய் நான் பாடவா அப்படின்னு கேட்குது. கத்தரிக்காய் நான் குதிக்கவா அப்படின்னு கேட்குது. ஆளுக்கு ஒரு ஆக்ஷன் செய்யும் பொழுது தம்பி யாரையாவது பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவான், அழுகைய நிறுத்திடுவான் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதனால நான் குதிக்கவா அப்படின்னு கத்திரிக்காயும் கேட்குது. கேட்டது மட்டும் இல்ல, கத்திரிக்காய் குதிக்கவும் செஞ்சிருச்சு. குதிச்சு பாருங்க, பக்கத்துல இருந்த மாவுக்குள்ள விழுந்துருச்சு. அடடா, மாவில் விழுந்து விட்டது அப்படின்னு பூசணிக்காய் எட்டி பாக்குது. தம்பியும் அழுகையை நிறுத்திட்டு கத்திரிக்காய்க்கு என்ன ஆச்சோ அப்படின்னு பாக்குறான். மாவுக்குள்ள விழுந்துட்டோமே அப்படிங்கிற அதிர்ச்சியில கத்திரிக்காயும் ஆ அப்படின்னு சத்தம் போடுது. உள்ள இருந்து எட்டி பார்த்து கத்திரிக்காய் நமக்கு என்ன நடந்தது அப்படின்னு வெளியே பாக்குது. கத்திரிக்காய் மாவுக்குள்ள முங்கி எழுந்து வெள்ளை வெளேர்னு இருக்கிறத பார்த்த உடனே தம்பி சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். பாருங்க, எல்லா காய்களும் அட தம்பி சிரித்து விட்டான் அப்படின்னு தம்பி சிரிச்ச உடனே அவங்களுக்கும் சந்தோஷம் ஆயிடுச்சு. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? கத்திரிக்காய் இப்ப யாரை சிரிக்க வைத்தது? தம்பியின் அழுகையை நிறுத்தி தம்பியை சிரிக்க வைத்தது. புக்கை எடுத்து இந்த படக்கதையை உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் நீங்க சொல்லி காண்பீங்க. சரியா? நன்றி மாணவர்களே.